ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் அம்மா நான் சொன்னேன் என்பதற்காக எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென என் கைகளை தொட்ட உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஆசீர்வதித்து ஒப்படைக்கப் போகிறேன். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழும்படி நீ என்னிடம் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். நீ பேசக்கூடிய சொல்தான் உன் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒரு சொல் உன்னை உருமாற்றி உச்சாணியில் அமர வைக்கும். ஒரு சொல் உன்னை கீழே இழுத்து தள்ளி எல்லோர் கண் முன்னாலும் அவமானப்பட வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருந்து கொள். எந்த வார்த்தையை பேசும் முன்பாகவும் மனதிற்குள் அதை பற்றி யோசனை செய்து கொண்டே பேசு. ஒரு சொல் உன்னை உருமாற்றும், உன் வாழ்க்கையை திசை மாற்றும் என்பதை புரிந்து கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக கவனமாக எதிர்கொண்டால் எந்த விதத்திலும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் உறவுகள் என்பது ஒரு புத்தகம் போல. அதில் நிறைய பக்கங்கள் இருக்கும். உறவுகளும் நிறைய பேர் இருப்பார்கள். அதில் அவர்கள் செய்யக்கூடிய தவறு என்பது ஒரு சிறு பக்கம் போலதான். அந்த ஒரு சிறு தவறுக்காக அந்த புத்தகத்தையே தூக்கி போட வேண்டுமா என்ன? மனிதர்கள் என்றாலே தப்பும் தவறும் நிறைந்தவர்கள்தான் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு உறவுகள் செய்த தவறை மன்னித்து அதை அப்படியே விட்டுவிட முயற்சி செய். ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக ஒதுக்க நினைத்தால் உன் அருகில் யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தவறிழைக்க கூடியவர்களாகவும் தீங்கை யோசிக்க கூடியவர்களாகவும் தானே இருக்கிறார்கள். மறக்க வேண்டியதை மட்டும் மறக்காமலேயே இருப்பதால் தான் உன் மனதில் எப்போதும் வலியும் வேதனைகளும் நிரந்தரமாக இருக்கிறது. மறக்க வேண்டியதையும் மன்னிக்க வேண்டியதையும் அவ்வப்போதே செய்துவிடு என் செல்லமே. தேவையில்லாமல் உன் கண்களையும் காதுகளையும் எழுப்பாமல் நல்லதின் பக்கம் மட்டும் கவனத்தை வைக்கும்படி பார்த்துக்கொள். துன்ப கிணற்றில் போய் நீ விழுவதற்கு முன்பாக உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். நீ நல்லவர்களோடு பழகினால் ஒருபோதும் நீ ஏமாறாமல் சந்தோஷமாக இருக்கலாம். கெட்டவர்களோடு பழகினால் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பக்கம் போகாமல் தவிர்க்கலாம். ஆக இந்த உலகில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் கெட்டவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு தேவைப்படுகிறார்கள் தானே. நல்லவர்களுடன் பழகினால் நல்லதை கற்றுக்கொள்ளலாம். தீயவர்களுடன் பழகினால் கெட்டதின் பக்கம் எப்படி போகாமல் இருக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து திறமையாக செயல்படப்பார். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை எனும் ஒளி மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டாலோ அல்லது நீ நினைப்பது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டாலோ கூட உடனே உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஒளி அப்படியே குறைந்து விடுகிறது அல்லவா? ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் மீது நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து கொடுக்கத்தான் நான் முனைப்பாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சிரிப்பை முகத்தில் ஒரு உறுப்பாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கவலை என்பது எப்போதும் காலில் போடும் காலணியாக மட்டும்தான் இருக்கும். என்ன நடந்தாலும், எதை பார்த்தாலுமே கூட, எதை பற்றி யோசித்தாலுமே கூட, எதையும் மனதிற்குள்ளும் மூளைக்குள்ளும் தூக்கி சுமந்து பாரமாக்கி கொள்ளாமல் எந்த கவலையும் இல்லாமல் நான் சிரித்து கொண்டே இருப்பேன் என்பதில் வைராக்கியமான ஒரு உறுதியான முடிவெடுக்க முயற்சி செய் என் செல்லமே. கவலைகளும் கஷ்டங்களும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நான் அதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பேன் என நீ சொன்னால் அது எப்படி சரியானதாக இருக்கும்? அத்தனையும் தாண்டி அத்தனை விஷயங்களையும் மறந்து கடந்து வர முயற்சி செய். நீ இழந்த விஷயங்களை கூட தானம் செய்துவிட்டோம் என நினைத்து மனதை சமாதானம் செய்து கொள்ள முயற்சி செய். நிச்சயமாக நீ இழந்தது எதையும் அப்படியே நிரந்தரமாக நான் விட்டுவிட மாட்டேன். நீ இழந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும்படியும் நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. வானம் கூட உனக்கு தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இமயமலையை ஆச்சரியமாய் பார்ப்பதை நிறுத்திவிடு. நீ ஏறத் தொடங்கினால் அந்த இமயமலையும் உன் காலடிகளுக்கு கீழ்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எதை பார்த்து மலைக்க வேண்டாம் என்பதை உணர்ந்து கொள். நீ மனது வைத்தால் அந்த மலையிலிருந்து கூட நீரூற்ற எடுத்து நீரை பருக முடியும். ஏனெனில் எல்லா திறனும் உனக்குள் உறங்கி கிடக்கிறது. நீதான் மயக்கத்திலிருந்து தெளிந்து எழுந்து வர வேண்டும் என் செல்லமே.
உனக்குள் நிறைய திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கிறது என்பதை உணராமலேயே, எதற்காகவும் முயற்சி செய்யாமலே தானே இப்படி கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். உன் வாழ்க்கை எனும் அட்சய பாத்திரத்தை புரட்டிப்பார். இன்னும் நீ அதில் எதிர்கொள்ள வேண்டிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிரம்பி ததும்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் கடந்து போன கஷ்டமான விஷயங்களையும் கவலையான நிகழ்வுகளையும் நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? கடந்து போனதையும் கடைத்த விட்டதையும் நினைத்து கவலைப்படாதே. கோபமும் பேராசையும் தவறான எண்ணமும் அகங்காரமும் பொறாமையும் உன் மனதில் ஒருபோதும் இருக்க வேண்டாம். இது எல்லாமே எதிரிகளின் மனதில் மட்டும்தான் வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். நீ யாருக்கும் எதிரியும் கிடையாது. நீ யாருக்கும் தவறு செய்யக்கூடிய எண்ணமும் கொண்ட பிள்ளை கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் நல்லதுதானே நடக்க வேண்டும். இந்த எதிரிகளையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுவிட்டால் உன் முன்னேற்றத்திற்கு நல்ல வழி பிறக்கும். நீயே உன் முன்னேற்றத்திற்கு எதிரியாக மாறிவிடாதே. தேவையில்லாத இந்த கோபத்தையும் பேராசையையும் பொறாமையும் தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மனதிற்குள் வைத்து செயல்படு. உன் காலம் முழுவதும் பொற்காலமாக மாறும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என் செல்லமே. எப்போதுமே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை இப்பொழுது நீ கண்டு உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். அப்படி உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது. உனக்கு என் மீது முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் இருக்கிறது என்பதை நான் உணர்வேன். ஆனால் விரைவிலேயே நான் அதை காட்டிலும் உன் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன் என்பதை உன்னை உணரச் செய்யும்படி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கப் போகிறேன். அதற்காக தானே இப்போது என்னுடைய கரங்களை தொடச் சொன்னேன். இனி எல்லாமே நீ விரும்பிய ஆசைப்பட்ட எல்லாமே உன் மனம் போல உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. இனி எப்போதும் காலாகாலத்திற்கும் உன் அருகிலேயே இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன். உன் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து நீ வருந்தி கொண்டே வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. ஏனெனில் நீ இத்தனை நாள் அனுபவித்த கஷ்டங்களும் கவலைகளும் இனி உனக்காக துணையாயிருந்து உன் வருங்காலத்தில் எதையும் தாங்கக்கூடிய பலத்தை உனக்கு வழங்கப் போகிறது. நம்பிக்கையோடு எதிர்கொள். உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் என் செல்லமே. உனக்கு ஒரு சில விஷயங்கள் சுலபமாய் உன் வாழ்வில் கிடைத்து விட்டது. எளிதாய் கிடைத்ததால் தானே எல்லாவற்றையும் அலட்சியமாக நினைக்கிறாய். ஒரு சில வசதி வாய்ப்புகளும் சரி, உறவுகளும் சரி, உனக்கு சுலபமாய் கிடைத்து விட்டதால் அதற்கான மதிப்பை உணராமல் அலட்சியம் செய்து விடுகிறாய். ஆனால் நீ அதற்கான மதிப்பை உணரும்போது நீ தேடிப்போய் நின்றாலும் அது உன்னை தேடி வராது என் செல்லமே. இருக்கும்போதே எல்லா விஷயங்களையும் மதிப்போடு நடத்த பழகிக்கொள். உன் மனதில் இருக்கக்கூடிய சுமைகள் தான் பெரிது என நினைத்து கஷ்டங்களையும் சோகங்களையும் நினைத்து கவலை கொண்டு துவண்டு போகாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமி மாதாவே உன் காலடியின் கீழ்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். உன் வராகி அம்மா நானே உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து கொடுப்பேன். நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையானது இப்போது உனக்கு துணையாய் கைத்தாங்களாய் நின்று உன்னை பாதுகாக்கப் போகிறது. அமைதியாய் இருந்து அத்தனையும் நீ சாதித்து கொள்ளப் போகிறாய். உனக்காக என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாய் வந்து நின்று உன்னை சந்தோஷப்படுத்தும். ஓம் வராகி.